Hi guys, welcome to Quick Throw, a man of my words. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தன் ப்ரோக்ராமிங் யூனிட் 5ல ஹேண்டிலிங் எக்ஸப்ஷன்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம வந்து எக்ஸப்ஷன் என்ன அண்ட் அந்த எக்ஸப்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். கைஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸப்ஷன் என்னன்னு பார்ப்போம். எக்ஸப்ஷன்னா என்ன, அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தன் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுப்போம்லங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சினாரியோவுக்கும் ஒன்று க்ரியேட் பண்ண முடியும், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் க்ரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ நம்ம நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நடக்கும்போது, அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு எரரை வந்து ரைஸ் பண்ணும். அந்த மாதிரியான எரரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூசர்கிட்டேருந்து 2 இன்புட் வாங்கி அதை ஆட் பண்ணி யூசருக்கு ஷோ பண்ணுறோம்ல. ஸோ அந்த சமயத்தில் யூசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நினச்சே பார்க்காதபடி அவர் வந்து இன்புட்டுக்கு நம்பருக்கு பதிலாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பேர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் தராரு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நார்மல் அடிஷன் ப்ரோக்ராமே கிடையாது. நம்ம அதுக்காக நம்ம ப்ரோக்ராம் வந்து நம்ம என்ன பண்ணல, க்ரியேட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி அதை நினச்சி பார்க்காத ஒரு எரர், ஒரு எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகுதுல்ல. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் கைஸ். இந்த எக்ஸப்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது பைத்தன் ப்ரோக்ராமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are 4 blocks which help to handle these exceptions. அது இந்த எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுறது நம்ம 4 பிளாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்று ட்ரை, இன்னொன்று எக்ஸப்ட், இன்னொன்று எல்ஸ், அப்புறம் ஃபைனல் பிளாக். இந்த 4த்தையும் யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம எக்ஸப்ஷன்ஸ் என்ன பண்ணணும்னா ஹேண்டில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பிளாக். இந்த ட்ரை பிளாக் ப்ரோக்ராம் வில் ரைட் the suspicious code that may raise an exceptions. One can defend the program from runtime error by placing the code inside the try block. அது நம்ம ட்ரை பிளாக்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சஸ்பீஷியஸாக இருக்கும்ல, சப்போஸ் இதில் எரர் ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிற கோட்ஸ்லாம் நம்ம எங்கே கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பிளாக்ல தான் கொடுப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் ஸ்டேட்மெண்ட் பிளாக். அண்ட் இந்த பிளாக்ல நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய எக்ஸப்ஷன்ஸ் சப்போஸ் அதில் வந்து ஏதாவது ஒரு எக்ஸப்ஷன் ரைஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம அதை எக்ஸப்ட் பிளாக் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், ஹேண்டில் பண்ணலாம். ஒரு ட்ரை ஸ்டேட்மெண்ட்டுக்கு, அதாவது ஒரு ட்ரை பிளாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல எக்ஸப்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும், எக்ஸப்ட்னு போட்டு எக்ஸப்ஷன் 1, எக்ஸப்ஷன் 2 அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 2 எக்ஸப்ஷன் இருக்குது. ஸோ ஒரு ட்ரை பிளாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கோடு எழுதும்போது அதில் பார்த்திங்கன்னா பல எக்ஸப்ஷன் ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொரு எக்ஸப்ஷனையும் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் யூசர் இன்புட்டாக கொடுத்த வேல்யூவில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா அதை நம்ம யூசர்கிட்ட ஜஸ்ட் சொன்னால் போதும், நீங்கள் வந்து 2மே இன்புட்டாக கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கும். அதுவே ப்ரோக்ராமில் எரர்னால் நம்ம வேறு ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒவ்வொரு எக்ஸப்ஷனுக்கும் நம்ம வேறு மாதிரி ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ மல்டிபிள் எக்ஸப்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மல்டிபிள் எக்ஸப்ஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ட்ரை பிளாக்குக்கு நம்ம என்ன பண்ணலாம், எழுத முடியும். இந்த எக்ஸப்ஷன் பிளாக் நீங்கள் எழுதும்போது என்ன பண்ணணும்னா உங்களோட எக்ஸப்ஷன் நேம், அதாவது நீங்கள் எந்த எக்ஸப்ஷனுக்காக இந்த எக்ஸப்ட் பிளாக் எழுதுறீங்க அப்படின்ற எக்ஸப்ஷன் நேமை நீங்கள் மென்ஷன் பண்ணணும் கைஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எழுதும்போது அந்த எக்ஸப்ஷன் ரைஸ் ஆச்சுன்னா அந்த எக்ஸப்ட் பிளாக்குள்ளே என்ன ஆகும்னா இருக்கிற கோட்ஸ் மட்டும் ரன் ஆகும் கைஸ். மிச்சம் எந்த ஒரு எக்ஸப்ஷன் பிளாக்கில் இருக்க கோடுமே ரன் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஸ் பிளாக். And if there is no exception in the program, the else block will get executed. அதாவது ஒரு ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு ட்ரை பிளாக் ரன் ஆகும். அதில் ஏதாவது எக்ஸப்ஷன் ரைஸ் ஆச்சுன்னா அது என்ன ஆகும்னா எக்ஸப்ஷன் பிளாக் ரன் ஆகும். சப்போஸ் எந்த ஒரு எக்ஸப்ஷனுமே ரைஸ் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்ஸ் பிளாக் வந்து ரன் ஆகுது கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பிளாக். இந்த ஃபைனல் பிளாக் எப்போ ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணும்போது அந்த ட்ரை பிளாக்ல வந்து எரர் இருந்தாலும் சரி, இல்லை எரர் ரைஸ் ஆகணும்னாலும் சரி, எக்ஸப்ஷன் பிளாக் வந்து ரன் ஆகினாலும் சரி தான், எரர் ரன் ஆகாட்டியும் சரி தான், இல்லை எல்ஸ் பிளாக் ரன் ஆனாலும் சரி தான், ரன் ஆகாட்டியும் சரி தான், ஃபைனல் பிளாக் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது எப்பயுமே என்ன ஆகிடும்னா எக்ஸிக்யூட் ஆகிடும். அதுதான் ஃபைனல் பிளாக். அதாவது என்ன நடந்தாலும் ஃபைனல் பிளாக்ல இருக்க கோட்ஸ் என்ன ஆகுனா கன்ஃபார்மாக எக்ஸிக்யூட் ஆகிடும் கைஸ். ஓகே, இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமாக பார்க்கலாம் ஐடிஎல்லியில். ஓகே, ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பிளாக், ட்ரைன்னு கொடுத்துருங்க. ஓகே, இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் இன்புட் வாங்குகிறேன். ஏன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் இன்டீஜர் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்புட்டை நான் வாங்க போகிறேன். அகெயின் பின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு இன்டீஜர் இன்புட்டை வாங்குகிறேன். அண்ட் ஃபைனலாக பிரிண்ட் a + b
இது வந்து என்னோடய ட்ரை பிளாக். இது வந்து இந்த கோடு வந்து ஏதாவது எரர் வரும்னு எனக்கு சஸ்பீஷியஸாக இருக்குது. ஸோ அதனால் அந்த கோட்ஸ் என்ன கொடுத்தனா ட்ரை பிளாக்ல கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் பிளாக். இப்போ எனக்கு என்ன எக்ஸெப்ஷன் வரும் அப்படின்னு தெரிஞ்சுதான் நான் எக்ஸெப்ஷன் நேம் கொடுக்கலாம். எனக்கு அந்த என்ன எக்ஸெப்ஷன் வரும்னே தெரியாது, எனக்கு ஐடியா இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது EXCEPT எக்ஸெப்ட் அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸெப்ஷன் கேபிட்டலில் EXCEPT எக்ஸெப்ஷன் ஆஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பிரிண்ட் இப்போ நீங்கள் என்ன எக்ஸெப்ஷன் வருதோ அந்த எக்ஸெப்ஷனோட எரர் உங்களுக்கு என்ன ஆகும்னா பிரிண்ட் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு என்ன எக்ஸெப்ஷன் நீங்கள் எக்ஸெப்ஷனோட நேம்லாம் உங்களுக்கு தெரியும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த ஆஸ் எக்ஸெப்ஷன் இருக்குல்ல ஃபுல்லாக எடுத்துகிட்டு உங்களோட எக்ஸெப்ஷனோட நேம் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா மல்டிபிள் எக்ஸெப்ட் கேஸ் க்ரியேட் பண்ணி மல்டிபிள் எக்ஸெப்ஷன் நீங்கள் ஒவ்வொரு எக்ஸெப்ஷனையும் எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ண நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது கீழே இருக்க பிளாக்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஸ் பிளாக். இந்த எல்ஸ் பிளாக் எப்போ ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆகலை, அதாவது அந்த ட்ரை கோடில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எரருமே வரலனா மட்டும்தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எல்ஸ் கோடு வந்து ரன் ஆகும். பிரிண்ட் there is no exception ரைஸ், எந்த ஒரு எக்ஸெப்ஷனும் ரைஸ் ஆகலை, இதை நான் எல்ஸ் பிளாக்ல கொடுக்குறேன். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பிளாக். அண்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பிளாக். ஃபைனல் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பிளாக்ல எரர் வந்தாலும் சரி வராட்டியும் சரி, எக்ஸெப்ஷன் ரன் ஆகினாலும் சரி தான், சரி ரன் ஆகாமல் போனாலும் இல்லை எல்ஸ் ரன் ஆனாலும் சரி, எந்த ரன் ஆகாட்டியும் சரி, ஃபைனல் பிளாக் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ரன் ஆகிடும். ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டட். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். ஃபஸ்ட் இன்புட் கேட்குது, நான் இன்புட் வந்து நம்பர் 2 தரேன். அண்ட் நெக்ஸ்ட் இன்புட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் தராமல் வேறு ஏதாவது ஸ்ட்ரிங்காக தரேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். invalid literal for int with base 10 STF ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட். அதாவது என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர் ரைஸ் ஆனதுனால என்ன ஆகலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்ஸ் வந்து ரன் ஆகலாம். எல்ஸ் எப்போ ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எரருமே ரைஸ் ஆகலனா தான் எல்ஸ் ரன் ஆகும். இங்கே இன்புட்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டேன்னா ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதனால தான் என்ன இருக்குன்னா எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆகிருக்கு. என்ன எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா இன்வாலிட் லிட்ரல் அப்படின்ற ஒரு எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆகிருக்கு. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா SDF நான் கொடுத்த வேல்யூக்கு. நீங்கள் பார்த்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் இந்த ப்ரோக்ராம் வந்து எரர் வந்து ரைஸ் ஆகிருக்கு எக்ஸெப்ஷன். இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆனதுனால எக்ஸெப்ஷன் பிளாக் ரன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் எல்ஸ் வந்து ரன் ஆகலை, ஏன்னா எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆனதுனால எல்ஸ் ரன் ஆகலை. அண்ட் ஃபைனல் பிளாக் எது ரன் ஆனாலும் சரி ரன் ஆகினாலும் சரி தான் ஃபைனல் பிளாக் வந்து ரன் ஆகிடுச்சு. ஓகே, இந்த ப்ரோக்ராம் நான் அகெயின் ரன் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக தரேன் இன்புட் 1 2. இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும் A+B என்னன்னு பார்த்தீங்கன்னா 3ன்றது அழகாக பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸெப்ஷன் எதுவுமே ரைஸ் ஆகாததுனால இந்த பிளாக் ரன் ஆகலை. நெக்ஸ்ட் எல்ஸ் பிளாக் there is no exception ரைஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆகிருக்கு. எல்ஸ் பிளாக் எப்போ ரன் ஆகும்னா எந்த ஒரு எரருமே இல்லைனா தான் எல்ஸ் பிளாக் ரன் ஆகும். ஸோ அதே மாதிரி எல்ஸ் பிளாக் ரன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஃபைனலி பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா எது எரர் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி தான் ஃபைனலி பிளாக் என்ன ஆகும்னா ஃபைனலாக ரன் ஆகிடும். ஸோ அதுமாதிரி ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டட் அப்படின்றது ரன் ஆகிடுச்சு கைஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பிளாக்ல என்ன இருக்கோ அது ரன் ஆகும். ட்ரையில் எரர் ரைஸ் ஆனால் மட்டும்தான் என்ன ஆகும் எக்ஸெப்ஷன் பிளாக் செக் பண்ணும். ஒரு எக்ஸெப்ஷன் இருந்துச்சுன்னா ஒன்று தான் செக் பண்ணும். 2 எக்ஸெப்ஷன்னா எந்த எக்ஸெப்ஷன் வந்திருக்குன்னு நேம் வச்சு செக் பண்ணும். ஃபஸ்ட் இந்த எக்ஸெப்ஷனில் வந்துருந்ததுன்னா இதோட பிளாக் மட்டும் ரன் ஆகும். சப்போஸ் இந்த எக்ஸெப்ஷன் வந்துச்சுன்னா இதுக்குள்ளே இருக்க பிளாக் ரன் ஆகும். அண்ட் எந்த ஒரு எக்ஸெப்ஷனுமே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா எல்ஸ் பிளாக் ரன் ஆகும். அண்ட் ஃபைனல் பிளாக் எப்பயுமே ரன் ஆகிடும். அண்ட் இது எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த ட்ரை எக்ஸெப்ட் எனக்கு நமக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா உங்களோட ஃபைல் ஓப்பன் பண்ணுறது கைஸ். நம்ம ஃபைல் ஓப்பன் பண்ணி ரைட் பண்ணுறோம்ல. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ட்ரை எக்ஸெப்ட் ஃபைனல் யூஸ் பண்ணலாம். இதில் ஃபைனல் எல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரோக்ராம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் க்ளோஸ் f.closeன்றதை நம்ம எல்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஏதாவது ரைஸ் ஆச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். அண்ட் சில டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலில் வந்து f.close யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸெப்ஷன் நடுவில் ஓப்பன் ஆனாலும் எந்த ஒரு எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆனாலும் சரி தான் ஃபைனல் பிளாக் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அது கன்ஃபார்மாக ரன் ஆகும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் f.closeன்றதை நீங்கள் ஃபைனலில் யூஸ் பண்ணுறது மூலயமா நடுவில் எந்த எரர் ரைஸ் ஆனாலுமே ஃபைல் கரெக்டாக க்ளோஸ் ஆகிடும் கைஸ். அண்ட் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலில் யூஸ் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு ஃபைல் ஓப்பன் அப்போ ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஓப்பன் பண்ண அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுனா உடனடியாக ரைஸ்
எக்ஸப்ஷன் வந்து ரைஸ் ஆகும். ஸோ ஒன்ஸ் எக்ஸப்ஷன் ரைஸ் ஆனதுக்கப்புறம் ஃபைனல் பிளாக்கில் எஃப் டாட் நீங்கள் க்ளோஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா எரர் தான் ரைஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போதே பிரச்சனை. இந்த ஃபைல் ஒன்ஸ் ரன் ஆகி முடியணும், அந்த லைன் ஓப்பன் ஆகி முடிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் திருப்பி க்ளோஸ் பண்ணலாம். அந்த ஃபைல் ஓப்பன் ஆகுறப்பே உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்து எரர் ரைஸ் ஆகிடுச்சு அப்படின்ற சமயத்தில் நீங்கள் ஃபைனலில் எஃப் டாட் க்ளோஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு அது எரர் தான் ரைஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்ஸில் கொடுத்துருக்காங்க கைஸ். அண்ட் இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த எக்ஸப்ஷன் வந்தாலுமே சரி தான் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரையில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள் சஸ்பிஷியஸ் கோட் யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் எக்ஸப்ட் மட்டும் நீங்கள் கொடுக்குறது மூலிமா எந்த எக்ஸப்ஷன் ரைஸ் ஆனாலுமே அது அந்த எக்ஸப்ஷன் கோட் என்ன ஆகுனா ரன் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் எல்ஸ், அப்புறம் ஃபைனலி கோட். அண்ட் நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் வந்து ரைஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, நான் ஃபஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். def fun அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். இதில் வந்து ஹெச் அப்படின்ற ஒரு வேல்யூ ஜின்ற ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணுறேன். அதாவது ஜின்ற வேல்யூ வந்து லெஸ் தென் 5 இருந்துச்சு அப்படின்னா ஓகே லெஸ் தென் ஜியாக இருந்துச்சு, அதாவது ஜியோட வேல்யூ வந்து லெஸ் தென் 5 இருந்துச்சுன்னா ரைஸ் எனக்கு வந்து எரர் ரைஸ் ஆகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வேலிட் லெவல் LEVL அப்படி நான் கொடுக்குறேன். என்டர் அண்ட் என்டர். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 விட கம்மி வேல்யூ தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் 3 கொடுத்து நான் இப்போ கால் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இன்வேலிட் லெவல் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு எக்ஸப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகிருக்கு. ஸோ அதுவே நான் வந்து ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபங்க்ஷன் அகைன் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன், ஃபன்ன்ற ஃபங்க்ஷன். இப்போ நான் வந்து 5 பெரிய நம்பர் தரேன், 7 தரேன். இப்போ எனக்கு எந்த ஒரு எக்ஸப்ஷனுமே ரைஸ் ஆகலை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பர்டிகுலர் எக்ஸப்ஷன் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி ரைஸ்ன்ற கீவேர்ட் மூலயமா எக்ஸப்ஷனாக ரைஸ் பண்ணலாம் கைஸ். உங்களுக்கு இப்போது எக்ஸப்ஷன் எப்படி ரைஸ் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்க நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. லவ் யூ கைஸ். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.